அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. துன்பங்கள் பலப்பட்டு மரித்து உயிர்த்த இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, உறவுகளே, உங்களை இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக புதன்கிழமை இந்த நாளை இறைவனுடைய பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குவோம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். உன்னதராம் கடவுள், உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மில் பயணிக்கிறார். நம் உடலிலே உள்ளத்தில் இருக்கிற எல்லாவித அந்தகர சக்திகளை வெளியே நீக்குகிறார், உற்சாகத்தை கொடுக்குகிறார் என்று மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்பானவர்களே, ஏப்ரல் மாதத்தின் 30ஆம் நாள், ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி நாள். இந்த ஏப்ரல் மாதத்திலே பல்வேறு நல்ல செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். தொடக்கத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இறைவன் நம்மோடு இருந்து பயணித்திருக்கிறார். நல்ல பல நிகழ்வுகளை கொண்டாட செய்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்காக நன்றி சொல்லுவோம். இது நன்றியினுடைய நாளாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளுமே கடவுள் நம்மை வழி நடத்தினார். அவர் வார்த்தையின் மூலமாக நம்மளை வாழ வைத்தார். பல்வேறு நல்ல செயல்களை செய்ய வைத்தார். மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறோம். பல இக்கட்டான சூழ்நிலைகள், கடினமான ஒரு வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் வாழ வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட இறைவனுக்கு சிறப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே நன்றி கூறுவோம். ஏப்ரல் மாதத்தை இறைவன் ஆசீர்வாதத்தின் மாதமாக கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த இறைவன் இந்த 30ஆம் தேதி வரை நம்மோடு இருந்து பயணித்திருக்கிறார். தூய ஆவியால் ஆட்கொண்டிருக்கிறார். எனவே இந்த மாதத்திற்காக சிறப்பாக நன்றி கூறுவோம். நன்றி உள்ள பிள்ளைகளாக எப்பொழுதும் வாழுவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய செய்தியை மன்னாவாக உட்கொண்டு தியானித்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை செய்வதற்கு எனக்கு ஆற்றலை கொடுத்து வழி நடத்துகிறார். இந்த பணி நிறைவாக இறைவனால் நான் செய்யப்பட வேண்டும் என்று சிறப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு உங்களுடைய மன்றாட்டை கேட்கிறேன், ஜெபத்தை கேட்கிறேன். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 - 21 முடிய. பிரியமானவர்களே, திங்கள், செவ்வாய், இன்று புதன், இந்த 3 நாட்களாகவே இயேசு கிறிஸ்து நிக்கதேமிடம் உரையாடுகிற அந்த உரையாடலை தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு நிக்கதேமிடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பதாக நம்ம உணரலாம். பிரியமானவர்களே, ஒரு பரிசேயர், யூதர்களுடைய தலைவர் இயேசு கிட்ட வந்த உடனே அவருக்கு தெளிவு இல்லாம இருக்கிறார். நிறைய விஷயங்கள் அவருக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கிறதுனால அப்படியே பழைய ஏற்பாட்டிலிருந்து உதாரணங்களோடு அவற்றை நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தன்னை பற்றி இன்னும் அவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய ஒரு உரையாடல் போய்கிட்டே இருக்குது. அந்த உரையாடலுடைய ஒரு பகுதியை தான் இன்றைய நற்செய்தியிலே இந்த மன்னாவில் நாம் தியானிக்கிறோம். முதல்ல நிக்கதேமு கிட்ட பார்த்து இயேசு சொன்னார், தம் ஒரே மகன் மீது அன்பு கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார் என்று நிக்கதேமு கிட்ட இயேசு சொல்றார். எதுக்காக அதை சொன்னார்? இதில் பாருங்க, நிலை வாழ்வை பற்றி இயேசு கிறிஸ்து அந்த நிக்கதேமுக்கு சொல்றார். எது நிலை வாழ்வு? அந்த இயேசுவை நம்புவதுதான் நிலை வாழ்வு. அது மட்டும் கிடையாது, கடவுளுடைய அன்பை பற்றி இந்த இடத்துல இயேசு பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த அன்பை பற்றி நம்ம யோசிப்போம். நம்ம நிறைய நேரங்களிலே அன்பே கடவுள், கடவுள் தான் அன்பு என்று சொல்லுகிறோமே. அப்படின்னா இது சாதாரண வார்த்தைகள் இல்லை பிரியமானவர்களே. கடவுள் உலகத்தை அன்பு செய்கிறார் என்றுதான் சொல்லுகிறார். கடவுள் சொன்னாரா, நான் அந்த கிறிஸ்தவர்களை அன்பு செய்கிறேன், எனது நம்பிக்கையாளர்களை அன்பு செய்கிறேன், கோயிலுக்கு வரவங்களை மட்டும்தான் அன்பு செய்கிறேன், எனக்காக இரவும் பகலுமாக துதிப்பவர்களை மட்டும்தான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. பாருங்க, இந்த வார்த்தையே மிக பெரிய ஒரு வார்த்தை. கடவுள் இந்த உலகத்தில் அன்பு கொண்டவராக இருக்க, உலகத்தையே அன்பு செய்தார். அப்படின்னா அந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? நல்லவங்க மட்டுமா? ஜெபம் பண்றவங்க மட்டுமா? பாவமே செய்யாதவங்க மட்டுமா? இல்லை, எல்லாருமே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பாவிகள், கோயிலுக்கு வராதவங்க, கடவுளை பற்றி தெரியாதவங்க, எத்தேயிஸ்ட், பல துரோகம் செய்பவர்கள்,
பிறரை ஏமாற்றுபவர்கள், கொலை செய்பவர்கள், விபச்சாரம் செய்பவர்கள் என்று உலகத்திலே பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள். அப்ப இயேசு குறிப்பிட்டு சொல்லல, இவங்களை மட்டும்தான் நான் அன்பு செய்கிறேன். எல்லாரும் இந்த உலகத்தையே கடவுள் உலகத்தையே அன்பு செய்கிறார் என்றால் உலகத்தில் இருக்கிற நல்லவர்களையும் அன்பு செய்கிறார், தீயவர்களையும் அன்பு செய்கிறார். ஏன்னா கடவுள் அனைவருமே படைத்திருக்கிறார். அப்ப அந்த அன்பு எல்லாருக்குமானது, எல்லாரும் கொண்டாடக்கூடியது. இது குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட மதத்துக்கோ, குறிப்பிட்ட மனிதருக்கோ, தனிப்பட்ட மனிதனுக்கோ இல்லை, எல்லாருக்குமானது கடவுளுடைய அன்பு என்று சொல்லுகிறார். எனவே எல்லாருக்குமாக இந்த அன்பு, கடவுளுடைய அன்பு இருந்தால் கூட, எனது மகனை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் அழியாமல் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த மகனை நான் அனுப்பியிருக்கேன். ஏன்? இந்த உலகத்து மீது அன்பு கொண்டு தன்னுடைய எனது ஒரே மகனையே அனுப்பியிருக்கிறேன் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே நான் அன்பு செய்கிறேன் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் என்னுடைய மகனை அனுப்புறேன். ஆனா என்ன நடக்கிறது? அங்க யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. யூதர்கள் இயேசுக்கு எதிராக இருந்தார்கள். அவர்கள் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களும் சென்று பாராட்டினது கிடையாது. அப்படின்னா உங்களுடைய மக்கள் இப்படி செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நிக்கதேமியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதெல்லாம் அவருக்கு ஒரு புரியாத ஒரு புதிராகத்தான் இருந்தது. தெளிவை அவர் ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக பெற்றுக்கொண்டே வருகிறார். அதுதான் இயேசு நிக்கதேமிடத்தில் வைத்த அந்த உரையாடலுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மீண்டுமாக இயேசு கிறிஸ்து இன்னொரு செய்தியை கூட அழகாக தொடர்ந்து இந்த நற்செய்தியிலே சொல்லுகிறார். இயேசு மீது நம்பிக்கை கொள்பவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், தண்டனை அனுபவிக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க இயேசு நம்பிட்டாங்க. ஆனால் நம்பிக்கையற்றவர்கள் ஏற்கனவே அவர்கள் தண்டனைக்கு உள்ளாகி விட்டார்கள் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப மட்டும் நம்பல அப்படின்னாக்கா நீ மரிக்கும் பொழுது தான் உனக்கு தண்டனை இல்லை. நீ கடவுளை நம்பலன்னா ஏற்கனவே நீ அந்த தண்டனைக்குள்ளாகத்தான் இருக்கிறாய், அந்த தண்டனையை அனுபவிக்கிறாய் என்று சொல்லுகிறார் இயேசு நிக்கதேமி கிட்ட. ஐயோ அப்படியா? அப்ப நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு தண்டனை ஏற்கனவே கடவுள் கொடுத்துட்டாரா என்ற ஒரு செய்தியை முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இயேசுவை நம்பாமல் இருந்தால், இயேசு மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அழகாக மீண்டுமாக மக்களிடத்தில் சொல்கிறார். அப்ப நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு மிகவும் சிறந்தது. அதுவும் இயேசு மீது வைக்கிற நம்பிக்கை ஆழமாக உயர்ந்ததாக அடிப்படை உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழகாக தெளிவுபடுத்துகிறார். மீண்டுமாக கூட ஒரு உண்மையை சொல்லுகிறார். ஒளி உலகத்திற்கு வந்தும் கூட இயேசுவை நம்பாமல் பாவத்தில் இருந்தவர்கள் இருளிலே வாழ விரும்பினார்கள். ஒளி வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது, அந்த வெளிச்சத்தில் வாழ்வதற்கு யாருமே விரும்பல. ஐயோ தேவையில்ல லைட் ஆஃப் பண்ணு, எனக்கு லைட்டுன்னா அலர்ஜி, அந்த ஒளியை நான் பார்க்க கூடாது, இருட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், பாவத்திலே தான் இருக்கணும், நான் இதுதான் செய்வேன் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களை பற்றி சொல்லுகிறார். ஏன்? நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வெளிச்சம், ஒளி தேவையில்லை. அவர்கள் அந்த ஒளியை காண மாட்டார்கள். வெளிச்சத்தை பார்த்த ஒளியை பார்த்தால் அவருக்கு பயம். நான் இருளிலே இருக்கணும், யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா செய்யணும், பாவத்திலே இருக்கணும், அதுதான் எனக்கு ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் வாழ்பவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒளி உங்களை தேடி வருகிறது. அந்த ஒளி இயேசு கிறிஸ்து, நானே உலகின் ஒளி என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சத்தை, ஒளியை நமக்கு கொடுக்கிறார். வாங்க என் அன்பு மகனை, நம்பி வாங்க, என்னை நம்பினீங்கன்னா இந்த ஒளி, இந்த வெளிச்சத்தை தான் நீங்க நடப்பீங்க, இந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஒளியில் வாழவில்லை உங்களுடைய மக்கள் என்று நிக்கதேமிடத்திலே மீண்டுமாக ஆழமாக சொல்லுகிறார். நான் வந்துட்டேன், அந்த ஒளி வந்தும், ஆனா அந்த மக்கள் எல்லாமே, இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே இருளிலே தான் வாழ முயற்சித்தார்கள், அந்த ஒளியை தேடி வரவில்லை என்று சொல்லி மீண்டுமாக நிக்கதேமிடத்திலே இன்னொரு புதிய செய்தியை அவருக்கு அறிமுகம் பண்ணுகிறார். இறுதியாக பார்க்கிறோம் இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து நிக்கதேமிடத்துல உரையாடல் வைத்த அந்த நிகழ்விலே இறுதியாக இப்படிதான் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ, பாவம் செய்கிறார்களோ அவர்கள் இந்த ஒளியை மறுக்கிறார்கள், ஒளியில் வர பயப்படுகிறார்கள், அப்படியே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக கடவுளுக்கு பயந்து வாழ ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அந்த ஒளியை காண்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே நான் அந்த ஒளியை நோக்கி பயணிக்க இருக்கிறேனா, அந்த ஒளியால் நான் வாழ ஆசைப்படுகிறேனா, அல்லது இருளோடு இணைந்து வாழ ஆசைப்படுகிறேனா என்று சிந்திக்க வேண்டும். இப்படி நிக்கதேமிடத்திலே சிறப்பாக இன்றைய மன்னாவிலே ஒரு தெளிவான சிந்தனைகளை, அவருடைய நிலையை, கடவுள் தன்மையிலிருந்து மகனாக வந்து உலகத்தை அன்பு செய்தனால் இப்படியெல்லாம் கொண்டு வருகிறார், ஒளியாக இருந்தார். ஆனால் ஒரு சிலர் இருளிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வாழ்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு ஒரு பெரிய செய்தியாக அமைகிறது. நான் சிறப்பாக இன்று எப்படி வாழ்கிறேன்? இறைவனுடைய இயேசுனுடைய ஒளியில் வாழ ஆசைப்படுகிறேனா, அல்லது பொய் சொல்லுவது, திருடுவது, பிறரை ஏமாற்றுவது, பாவ வாழ்க்கையில் இருப்பது, இப்படிப்பட்ட பல தீய செயல்களை செய்து இருளிலே இருண்ட உலகத்திலே வாழ முயற்சிக்கிறேனா என்று சிந்திப்போம். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த புதிய நாளுக்காகவே வாழ்த்தி ஆராதித்து நன்றி கூறி நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ ஆசைப்படுகிறோம். ஏதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய்க்கு சொன்னீரே. இதோ வருந்தி சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே, இதோ சுமைகளோடு வேதனைகளோடு கண்ணீரோடு பாரம் தாங்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அவர்களை சுமந்து கொண்டு விடுதலையை கொடுப்பீராக. உம்மை நினைக்கிற பிள்ளைகள் அனைவருமே உம்முடைய மீட்பை பெற்றுக்கொள்ளட்டும். இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக, விடுதலையை கொடுப்பீராக, மீட்பை கொடுப்பீராக, மகிழ்வை காண செய்வீராக. அன்பு தெய்வமே, இந்த நாளையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதுமே ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு சிந்தனையும் உம்மால் நீர் விரும்பியதை மட்டும் நாங்கள் செய்ய ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இன்று மன நிறைவோடு வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடும். வெளிநாடுகளிலே வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக மனைவியை, கணவனை, பிள்ளைகளை விட்டு வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் துணையாக இருந்திடும். பயண வேலையிலே பாதுகாப்பாக இருந்திடும். தெய்வமே, உழைக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சுறுசுறுப்பை, ஆற்றலை, சக்தி கொடும். பல்வேறு வேலைகள், தனியார் துறையில் வேலை செய்பவர்கள், அரசு துறையில் வேலை செய்பவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள், இன்னும் பல்வேறு வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிரியராக, இன்னும் கற்பிப்பவராக, இன்னும் பல்வேறு தொழில் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அவர்களுக்கு ஆற்றலை கொடும், வலிமை கொடும். சிறப்பாக தெய்வமே, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க குழந்தை பாக்கியம் கொடும். திருமண தடையாக இருக்கிறது, பல்வேறு நாட்களாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நல்ல வரன் அமையவில்லை, தடையாகவே இருக்கிறது என்று வருந்தி கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கிறோம். வேலைக்காக அலைகிற பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், பல ஆண்டுகளாக வேலைக்கு தேடி தேடி பார்க்குற நல்ல வேலை கிடைக்கல, வறுமையில் இருக்கிற குடும்பத்துக்கு எப்படியாவது எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றணும்னு பார்க்குற வேலை கிடைக்கல என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துடும். ஆண்டவரே, உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும்.
நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.